ஸ்ரீரங்க ரங்கநாதர் கோயிலில் வைகுண்ட ஏகாதசி விழாவின் ராபத்து துவக்க நாளில் பாண்டியன் கொண்டை கிளிமாலை ரத்தினாங்கி அணிந்து சிம்மகதியில் அடியார்கள் புடைசூழ பரமபத வாசலை கடந்த உற்சவர் நம்பெருமாள் 1000 கால் மண்டபம் முன்பு உள்ள திருக்கொட்டகையில் திரண்டிருந்த ஆயிரக்கணக்கான பக்தர்களை தேடி சென்று சேவை சாதிக்கிறார். பூலோக வைகுண்டம் என்று அழைக்கப்படும் 108 வைணவ திவ்ய தலங்களில் முதன்மையான ஸ்ரீரங்க ரங்கநாதர் கோயிலில் வைகுண்ட ஏகாதசி திருவிழா ராபத்து பகல்பத்து என 20 நாட்கள் நடக்கும். இந்த ஆண்டு வைகுண்ட ஏகாதசி விழாவின் பகல்பத்து முதல் திருநாள் கடந்த 20ஆம் தேதி தொடங்கியது. பகல்பத்து உற்சவத்தின் நிறைவு நாளான 29ஆம் தேதி உற்சவர் நம்பெருமாள் மோகினி அலங்காரம் எனப்படும் நாச்சியார் திருக்கோலத்தில் பக்தர்களுக்கு சேவை சாதித்தார். விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான பரமபத வாசல் திறப்பு 30ஆம் தேதி காலை நடந்தது. இதனை முன்னிட்டு 30ஆம் தேதி அதிகாலை 4:30 மணிக்கு உற்சவர் நம்பெருமாள் பாண்டியன் கொண்டை கிளிமாலை மற்றும் ரத்தின அங்கி அணிந்து கண்களை நிறைக்கும் அழகுடன் மூலஸ்தானத்தின் காயத்ரி மண்டபத்திலிருந்து ஜெய விஜயா வாசல் வழியே சிம்மகதியில் புறப்பட்டார். காலை 5:45 மணிக்கு பரமபத வாசல் திறக்கப்பட பக்தர்கள் புடைசூழ நம்பெருமாள் பரமபத வாசலை கடந்தார். அப்போது அங்கு கூடியிருந்த பலாயிரக்கணக்கான பக்தர்கள் ரங்கா ரங்கா, கஸ்தூரி ரங்கா, காவேரி ரங்கா, கோவிந்தா கோவிந்தா என பரவசப்பட்டு முழக்கமிட்டனர். பரமபத வாசலை கடந்த நம்பெருமாள் 6:15 மணிக்கு 4ஆம் பிரகாரத்தில் உள்ள திருக்கொட்டகைக்கு வந்தார். காலை 7 மணி வரை அங்கு திரண்டிருந்த பல்லாயிரக்கணக்கான பக்தர்களுக்கு சேவை சாதித்தார். அதனை அடுத்து 1000 கால் மண்டபத்தில் உள்ள திருமாமணி மண்டபத்தில் எழுந்தருளினார். அங்கு இரவு வரை பக்தர்களுக்கு சேவை சாதிக்கிறார். அப்போது அரையர்கள் திவ்ய பிரபந்தத்தின் திருவாய் மொழி பாசுரங்களை இசைத்தனர். நம்பெருமாளை தரிசிக்க கோயிலை சுற்றி உத்திர வீதிகளில் லட்சக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசைகளில் மணிக்கணக்கில் காத்திருந்து தரிசனம் செய்தனர். பரமபத வாசல் திறப்பு நாளில் இருந்து உற்சவத்தின் 2ஆம் பகுதியான ராபத்து திருவாய்மொழி திருநாள் துவங்கியது. வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு கடந்த 20ஆம் தேதி அன்றே மூலவர் ரங்கநாதருக்கு முற்றிலும் நல் முத்துக்கள் கொண்டு உருவாக்கப்பட்ட முத்தங்கி அணிவிக்கப்பட்டது. இந்த முத்தங்கியில் வரும் 9ஆம் தேதி காலை 10 மணி வரை பெருமாள் சேவை சாதிக்கிறார்.